அனைவருக்கும் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தொடர்ந்து எண்ணிக்கை தொடர் வேதாகமத்தை வாசிக்கலாம். எண்ணிக்கை 3 துவங்கி வாசிக்கலாம். என்னாகமும் 3. ஆரோனின் புதல்வர். ஆண்டவர் சீனாய் மலையில் மோசையுடன் பேசிய காலத்தில் ஆரோன், மோசே ஆகியோரின் வழிமரபினை இவர்களே. ஆரோனின் புதல்வர்கள் பெயர்கள் இவையே: தலைமகன் நாதாபு, அபிகு, எலையாசர், இத்தாமர். இவை குருத்துவ பணிக்கான அருட்பொழிவு பெற்று திருநிலைப்படுத்தப்பட்ட குரு ஆரோனின் புதல்வர் பெயர்கள். ஆனால் நாதாவும் அபிகுவும் சீனாய் பாலை நிலத்தில் ஆண்டவர் திருமுன் வேற்று நெருப்பை கொண்டு வந்ததால் ஆண்டவர் முன்னிலையிலேயே கொல்லப்பட்டனர். அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. எனவே எலையாசரும் இத்தாமரும் தங்கள் தந்தை ஆரோன் முன்னிலையில் குருக்களாக பணியாற்றினர். குருவுக்கு பணிவிடை செய்ய லேவியர் ஏற்படுத்தப்படல். மேலும் ஆண்டவர் மோசையிடம் கூறியது, லேவி குலத்தை அழைத்து வந்து குரு ஆரோன் முன் அவர்களை நிறுத்து, அவர்கள் அவனுக்கு பணிவிடை செய்யட்டும். திருவுறைவிடத்தில் அவர்கள் பணி செய்யும் பொழுது சந்திப்பு கூடாரத்தின் முன் அவனுக்காகவும் அனைத்து மக்கள் கூட்டமைப்புக்காகவும் தங்களுக்குரிய பொறுப்பை நிறைவேற்றுவர். சந்திப்பு கூடாரத்தின் அனைத்து பணி பொருட்களுக்கும் பொறுப்பு அவர்களே. திருவுறைவிடத்தில் அவர்கள் பணி செய்கையில் இஸ்ரேல் மக்களுக்கான தங்கள் பொறுப்பை நிறைவேற்றுவர். லேவியரை ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் ஒப்படைத்து விடு. இஸ்ரேல் மக்களுள் அவர்கள் முற்றிலும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நீ ஆரோனையும் அவன் புதல்வரையும் அவர்கள் குருத்துவ பொறுப்புகளை நிறைவேற்றுமாறு நியமனம் செய். ஆனால் வேறு எவனும் நெருங்கி வந்தால் அவன் கொல்லப்படுவான். மீண்டும் ஆண்டவர் மோசையிடம் கூறியது, இதோ, நான் இஸ்ரேல் மக்களில் இருந்து லேவியரை பிரித்தெடுத்துள்ளேன். இஸ்ரேல் மக்களில் கருப்பையை திறக்கும் தலைப்பேர் அனைத்திற்கும் இவர்கள் ஈடாக இருப்பார்கள். லேவியர் எனக்கே உரியவர், ஏனெனில் எல்லா தலைப்பேரும் என்னுடையது. எகிப்து நாட்டில் தலைப்பேர் அனைத்தையும் நான் சாகடித்த நாளில் இஸ்ரேலின் தலைப்பேர் அனைத்தையும், மனிதரையும் விலங்கையும் எனக்கென புனிதப்படுத்தினேன். அவர்கள் எனக்கே உரியவர்கள், நானே ஆண்டவர். லேவியரை கணக்கெடுத்தல். பின்னர் சீனாய் பாலை நிலத்தில் ஆண்டவர் மோசையிடம் கூறியது, மூதாதியர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக லேவியின் புதல்வரை கணக்கெடு. 1 மாதம் அதற்கு மேலுமான ஒவ்வொரு ஆண் பிள்ளையையும் நீ எண்ண வேண்டும். ஆண்டவர்கள் கட்டிட்டு கூறிய அவர் வார்த்தையின்படி மோசே அவர்களை எண்ணினார். பெயர் வாரியாக லேவியின் புதல்வர் இவர்களே: கெர்சோன், கோகாத்து, மெராரி ஆகியோர். குடும்ப வாரியாக கேர்சோன் புதல்வர் பெயர்களாவன: லிப்னி, சிமயி. குடும்ப வாரியாக கோகாத்தின் புதல்வர் அம்ராம், இட்சகார், எபிரோன், உசியேல் ஆகியோர். குடும்ப வாரியாக மெராரியின் புதல்வர் மக்லி, மூசி ஆகியோர். மூதியாதியார் வீடு வாரியாக லேவியர் குடும்பங்கள் இவைகளே. கேர்சோனில் இருந்து லிப்னியர், சிமேயியர் ஆகிய குடும்பங்கள் தோன்றின. இவை கோர்சேனிய குடும்பங்கள். எண்ணிக்கைப்படி 1 மாதமும் அதற்கு மேலான ஆண்கள் அனைவரின் தொகை 7500. திருவுறைவிடத்து பின்னால் மேற்கே பாளையமிறங்க வேண்டியவர்கள் கேர்சோனி குடும்பங்கள். இவர்களோடு இருக்கும் எல்யாசாபு கேர்சோனிய மூதாதியர் வீட்டு குடும்பங்களின் தலைவன். இவன் இலாவேலின் மகன். சந்திப்பு கூடாரத்தில் கேர்சோன் புதல்வரின் பொறுப்பில் உள்ளவை: திருவுறைவிடம் கூடாரத்துடன் அதன் அடைப்பு, சந்திப்பு கூடாரத்தின் வாயில் திரை, தளத்தில் உள்ள தொங்கு திரைகள், திருவுறைவிடத்தையும் பலிபீடத்தையும் சுற்றியுள்ள வாயில் திரை, அதன் கயிறுகள் ஆகியவையும் அவை தொடர்பான அனைத்து பணிகளுமே. கோகாத்திலிருந்து தோன்றியவை: அம்ராமியர் குடும்பம், இட்சகாரியர் குடும்பம், எபிரோனியர் குடும்பம், ஒசியேலியர் குடும்பம் ஆகியவை. இவை கோகாத்தின் குடும்பங்கள். எண்ணிக்கைப்படி 1 மாதமும் அதற்கு மேலான ஆண்கள் 8600 பேர். இவர்கள் தூயகத்திற்குரிய பொறுப்புகளை நிறைவேற்றி வந்தனர். திருவிழத்திற்கு தெற்கே பாளையம் இறங்க வேண்டியவர்கள் கோகாத்து புதல்வர் குடும்பங்கள். இவர்களோடுக்கும் எலிட்சாபான் கோகாத்தியர் குடும்பங்களின் மூதாதியர் வீட்டு தலைவன். இவன் உசியேலின் மகன். அவர்களின் பொறுப்பில் உள்ளவை பேழை, மேசை, விளக்குத்தண்டு, பலிபீடங்கள், குரு தூயக பணிகளுக்கு பயன்படுத்தும் பாத்திரங்கள், திரை ஆகியவையும் அவை தொடர்பான அனைத்து பணிகளுமே. மேலும்
குரு ஆரோன் புதல்வன் எலையாசர், லேவியர் தலைவர்களுக்கெல்லாம் தலைவன். தூயகத்துக்கு பொறுப்பானவர்களை மேற்பார்வை செய்ய வேண்டியவன் இவனே. மெராரியிடமிருந்து தோன்றியவை மக்லியர் குடும்பமும் மூசியர் குடும்பமாகும். இவை மெராரியின் குடும்பங்கள். எண்ணிக்கைப்படி ஒரு மாதம் அதற்கு மேலுமான ஆண்கள் அனைவரின் தொகை 1200. மெராரி குடும்பங்களின் மூதாதையர் வீட்டு தலைவன் சூரியல். இவன் அபிகாயிலின் மகன். இவர்கள் திருவுறைவிடத்துக்கு வடக்கே பாளையம் இறங்க வேண்டியவர்கள். மெராரி புதல்வரின் பொறுப்பில் ஒப்புவிக்கப்பட்டவை திருவுறைவிடத்தின் சட்டங்கள், குறுக்கு சட்டங்கள், தூண்கள், பாதங்கள், அனைத்து துணைக்கலன்கள் ஆகியவையும் அவை தொடர்பான அனைத்து பணிகளுமே. சுற்றுத்தள தூண்கள், அவற்றின் பாதங்கள், மூலைகள், கயிறுகள் ஆகியவை அவர்கள் பொறுப்பே. திருவுறைவிடத்தின் கிழக்கே சந்திப்பு கூடாரத்தின் முன் கதிரவன் உதிக்கும் திசையில் பாளையமிறங்க வேண்டியவர் மோசே, ஆரோன், அவன் புதல்வர். திருவுறைவிடத்தில் இஸ்ரேல் மக்களுக்காக நிறைவேற்றப்பட வேண்டிய அனைத்து பொறுப்பும் உரிமையும் இவர்களுக்கே வேண்டு. வேறு எவனும் நெருங்கி வந்தால் அவன் கொல்லப்படுவான். ஆண்டவர் வார்த்தைப்படி மோசேயும் ஆரோனும் லேவிய குடும்பங்கள் வாரியாக எண்ணிய பொழுது அவர்கள் ஒரு மாதம் அதற்கு மேலமான ஆண் பிள்ளைகள் அனைவரின் தொகை 21000. தலை புதல்வரின் இடத்தை லேவியர் எடுத்துக்கொள்ளல். மேலும் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரேல் மக்களின் ஒரு மாதம் அதற்கு மேலுமான தலைப்பிறான ஆண்கள் அனைவரையும் அவர்கள் பெயர்கள் வாரியாக கணக்கிடு. இஸ்ரேல் மக்களுடைய தலைப்பிறான ஆண்கள் அனைவருக்கும் பதிலாக லேவியரையும், இஸ்ரேல் மக்களுடைய கால்நடைகளின் தலையீற்றுகள் அனைத்துக்கும் பதிலாக லேவியரின் கால்நடைகளையும் எனக்கென்று பிரித்தெடு. நானே ஆண்டவர். ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசே இஸ்ரேல் மக்களின் தலைப்பேர்கள் அனைத்தையும் எண்ணினார். பெயர்களின் எண்ணப்படி ஒரு மாதமும் அதற்கு மேலுமான தலைப்பேரான ஆண்கள் அனைவரின் தொகை 20273. பின் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரேல் மக்களுள் எல்லா தலைப்பேர்களுக்கும் பதிலாக லேவியரையும் அவர்கள் கால்நடைகளுக்கு பதிலாக லேவியரின் கால்நடைகளையும் பிரித்தெடு. லேவியர் எனக்கே உரியவர். நானே ஆண்டவர். இஸ்ரேல் மக்களின் தலைப்பெயர்களில் எண்ணிக்கைக்கு மேலாக மீட்கப்பட வேண்டியவர்கள் 273 பேர். 20 கேரா மதிப்புடைய தூயகத்து செக்கேலில் தலைக்கு 5 செக்கேல் வீதம் வாங்கிக்கொள். எண்ணிக்கைக்கு மேலாக இருப்போர் மீட்கப்படுவதற்காக வரும் இப்பணத்தை நீ ஆரோனுக்கு அவன் புதல்வருக்கும் கொடுக்க வேண்டும். லேவியரால் மீட்கப்பட்ட எண்ணிக்கைக்கு மேலா இருந்தோரிடமிருந்து வந்த மீட்பு பணத்தை மோசே எடுத்துக்கொண்டார். இஸ்ரேல் மக்களுள் தலைப்பேரா இருந்தோரிடம் அவர் எடுத்த பணம் தூயகத்து செக்கேல் கணக்குப்படி 1365 செக்கேல். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டு கூறியபடியே மோசே மீட்பு பணத்தை ஆரோனுக்கான் புதல்வருக்கும் கொடுத்தார். தொடர்ந்து 4ஆம் பகுதியையும் வாசிக்கலாம். கோகாத் என்னும் லேவியர் குல மரபினரின் கடமைகள். ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது, லேவியின் புதல்வர்களிடமிருந்து கோகாத்தின் புதல்வரை அவர்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கணக்கெடு. சந்திப்பு கூடார வயலியின் திருப்பணிக்கு வரும் 30 வயது முதல் 50 வயது உள்ள அனைவரையும் கணக்கெடு. சந்திப்பு கூடாரத்தில் கோகாத்து புதல்வரின் மிக புனிதமான பணி இதுவே. பாளையத்தினர் புறப்பட்டு செல்லும் போது ஆரோனும் அவன் புதல்வரும் உள்ளே சென்று மூடுதிரையை இறக்கி அதனை கொண்டு உடன்படிக்கை பேழையை மூடுவர். பின் வெள்ளாட்டு தோலார் அதனை மூடி கருநீளமான ஒரு துணியை அதன் மேல் விரித்து நிலைக்கால்களில் வைப்பர். திருமுன் அப்பத்து மேசையின் மேல் அவர்கள் ஒரு நீல துணியை விரிப்பர். அதன் மேல் தட்டுகள், பூக்கரண்டிகள், கிண்ணங்கள் ஆகியவற்றை வைப்பர். அப்பம் அதன் மேல் எப்பொழுதும் இருக்கும். பின் அவர்கள் அவற்றின் மேல் ஒரு கருஞ்சிவப்பு துணியை விரித்து அவற்றை வெள்ளாட்டு தோலால் மூடி நிலைக்கால்களில் வைப்பர். பின்னர் அவர்கள் ஒரு நீல துணியை எடுத்து அதை விளக்கு தண்டு, அதன் விளக்குகள், அதன் திரிகள், அதன் சாம்பல் தட்டுகள் ஆகியவற்றின் மேலும் எண்ணெய்க்காக பயன்படுத்தும் பாத்திரங்கள் அனைத்தின் மேலும் விரிப்பர். அவர்கள் அதனை அதன் துணைக்கலன்களோடு ஒரு வெள்ளாட்டு தோலால் மூடி அதனை சுமக்கும் சட்டத்தின் மேல் வைப்பர். பின் பொற்பிடத்தின் மேல் ஒரு நீல துணியை அவர்கள் விரித்து வெள்ளாட்டு தோலால் அதனை மூடி நிலைகளே வைப்பர்.
தூயக பணியில் பயன்படுத்தும் அனைத்து பாத்திரங்களையும் அவர்கள் எடுத்து அவற்றை ஒரு நீல துணியில் வைத்து வெள்ளாட்டு தோலால் அவற்றை மூடி சுமக்கும் சட்டத்தின் மேல் வைப்பர். அவர்கள் பலிபீடத்திலிருந்து சாம்பலை வெளியே எடுத்து அதன் மேல் ஓதா துணி ஒன்றை விரிப்பர். திருப்பணியில் பயன்படுத்தும் துணைக்கலன்களான தீச்சட்டிகள், முள் குரடுகள், சாம்பர் கரண்டிகள், கலங்கள் ஆகிய பலிபீடத்து துணைக்கலன்கள் அனைத்தையும் அவர்கள் அதன் மேல் வைப்பர். வெள்ளாட்டு தோலை அதன் மேல் பரப்பி மூடி அதன் நிலைக்கால்களில் வைப்பர். ஆரோனும் அவன் புதல்வரும் திருவுறைவிடத்தையும் திருவுறைவிடத்து பணிக்கலன்கள் அனைத்தையும் மூடியதும் பாளையத்தினர் புறப்பட்டு செல்வர். உடனே கோகாத்தின் புதல்வர் இவற்றை தூக்கி செல்ல வருவார். ஆனால் சாகாதபடிக்கு தூய பொருள்களை அவர்கள் தொடக்கூடாது. மீறினால் அவர்கள் சாவுக்கு உள்ளாவர். கோகாத்தின் புதல்வர் எடுத்து செல்ல வேண்டிய சந்திப்பு கூடார பொருள்கள் இவையே: விளக்கிற்கான எண்ணெய், வாசனை தூபம், அன்றாட உணவு படையல், திருப்பொழிவு எண்ணெய் ஆகியவற்றின் பொறுப்பு குரு ஆரோன் புதல்வன் இளையாசாருடையது. திருவிரைவிடம் முழுவதையும் அதில் இருக்கும் அனைத்தையும் தூயகத்தையும் அதில் இருக்கும் பாத்திரங்களையும் அவனே மேற்பார்வை செய்ய வேண்டும். ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது: லேவியருள் கோகாத்து மரபை சார்ந்த குடும்பங்கள் அழிந்து படாதிருக்கட்டும். எனவே புனிதமிகு பொருள்களை அவர்கள் நெருங்கி வருகையில் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது. ஆரோனும் அவன் புதல்வரும் உள்ளே சென்று அவர்கள் ஒவ்வொருவனும் செய்ய வேண்டியது பற்றியும் தூக்கி செல்ல வேண்டியது பற்றியும் பணிப்பர். ஆயினும் புனித பொருள்கள் மூடப்படும் பொழுது கோகாத்தியர் உள்ளே சென்று பார்க்க கூடாது. மீறினால் அவர்கள் சாவுக்குள்ளாவர். கேர்சோன் என்னும் லேவியர் குல மரபினரின் கடமைகள். பின்னர் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: கேர்சோன் புதல்வர்களையும் அவர்கள் மூதாதையரின் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கணக்கெடு. சந்திப்பு கூடார வேளையில் திருப்பணிக்கு ஒரு 30 வயது முதல் 50 வரை உள்ள அனைவரையும் கணக்கெடு. பணி செய்ய வேண்டியோரும் சுமைகள் தூக்க வேண்டியோரும் கோர்சானியர் குடும்பங்களின் பணி இதுவே. அவர் எடுத்து செல்ல வேண்டியவை: திருவுறைவிடத்தின் திரைகள் மூடுதிரையோடு சேர்ந்து சந்திப்பு கூடாரம், அதன் மேலே உள்ள வெள்ளாட்டுத்தோல், மூடுதிரை, சந்திப்பு கூடாரத்தின் வாயில் திரை, சுற்றும் முற்ற தொங்கு திரைகள், திருவுறைவிடத்தையும் பலிபிடத்தையும் சுற்றி இருக்கும் முற்றத்தின் வாயில் திரை, அவற்றின் கயிர்கள், அவர்களின் வேலைக்கான அனைத்து கருவிகள் ஆகியவை. அவை தொடர்பான அனைத்து பணிகளையும் அவர்கள் செய்வார்கள். ஆரோன் அவன் புதல்வர் கட்டளையிட்டபடியே கேர்சோனியர் புதல்வர் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளும், அதாவது அவர்கள் செய்ய வேண்டியவை, சுமக்க வேண்டியவை அனைத்தும் இருக்கும். தூக்கி செல்ல வேண்டிய பொறுப்பு அனைத்தையும் நீங்கள் அவர்களிடம் விட்டு விடுங்கள். இதுவே சந்திப்பு கூடாரத்தில் கேர்சோனியர் குடும்பங்கள் செய்ய வேண்டிய பணி. அவர்களின் பணி குருவாகிய ஆரோன் மகன் இத்தாமரின் மேற்பார்வையின் கீழ் இருக்கும். மெராரி என்னும் லேவியர் குல மரபினரின் கடமைகள். மெராரி புதல்வரை அவர்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கணக்கெடு. சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு ஒரு 30 வயது முதல் 50 வரை உள்ள அனைவரையும் கணக்கெடு. சந்திப்பு கூடாரத்தின் மொத்த வேலையில் அவர்கள் தூக்கி செல்ல வேண்டியவற்றிற்கான ஏற்பாடு இதுவே: திருவரைவிட சட்டங்கள், அதன் குறுக்கு சட்டங்கள், தூண்கள், பாதங்கள், சுற்றுமுற்ற தூண்கள், அவற்றின் பாதங்கள், முளைகள், கயிறுகள், அவற்றுக்கான எல்லா கருவிகள், அவை தொடர்பான அனைத்து பணிகளை. அவர்கள் தூக்கி செல்ல வேண்டிய பொருள்களை குறித்து அவர்கள் ஒப்புவி. இதுவே சந்திப்பு கூடாரத்தில் மெராரியின் குடும்பங்கள் செய்ய வேண்டிய மொத்த பணி. அவர்கள் குரு ஆரோனின் மகன் இத்தாமரின் கீழ் இருப்பர். லேவியரை கணக்கெடுத்தர். மோசேயும் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்களும் சேர்ந்து கோகாத்தியர் புதல்வர் அவர்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கணக்கெடுத்தனர். சந்திப்பு கூடார வேலையில் திருப்பணிக்கு வந்த 30 வயது முதல் 50 வரை இருந்த அனைவரையும் கணக்கெடுத்தனர். குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்டவரின் தொகை 2750. மோசே வழியாக ஆண்டவர் கூறியபடியே மோசேயும் ஆரோனும் எண்ணியதில் கோகாத்தியர் குடும்பங்களின் சந்திப்பு கூடார பணி செய்து வரும் மொத்த தொகை இதுவே. தங்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக கேர்சோன் புதல்வர்கள் எண்ணப்பட்டோர் சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வந்த 30 வயது முதல் 50 வயதிருந்த அனைவரிலும் தங்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்டோர் 2630 பேர். ஆண்டவர் வார்த்தையின்படி மோசேயும் ஆரோனும் எண்ணியதில் கேர்சோனியர் குடும்பங்களில் சந்திப்பு கூடார பணி செய்தோரின் மொத்த தொகை இதுவே.
தங்கள் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக மெராரியர் குடும்பங்களில் எண்ணப்பட்டோர் சந்திப்பு கூடார வேலையின் திருப்பணிக்கு வந்த 30 வயது முதல் 50 வயது இருந்த அனைவரிலும் குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்டோர் 3200 பேர். மோசே வழியாக ஆண்டவர் கூறியபடியே மோசேயும் ஆரோனும் எண்ணியதில் மெராரியின் குடும்பங்களில் எண்ணப்பட்டோர் இவர்களே. மோசேயும் ஆரோனும் இவர்கள் இஸ்ரேல் தலைவர்களும் எண்ணியதில் மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்டோர் எல்லோரும் சந்திப்பு கூடார வேலையில் சுமை தூக்கும் திருப்பணிக்கு வந்த 30 வயது முதல் 50 வயது இருந்தவர்கள். அவர்கள் எண்ணப்பட்டோர் 8580 பேர். மோசே வழியாக ஆண்டவர் கூறியபடியே அவர்கள் ஒவ்வொருவரும் பணி செய்யவும் சுமக்கவும் நியமிக்கப்பட்டனர். இவ்வாறு ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவர் அவர்களை கணக்கெடுத்தார். தூய்மையற்ற மக்கள் 5ஆம் பகுதியை வாசிக்கலாம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, தொழுநோயர், வெட்டையுள்ளோர், பிணத்தால் தீட்டுப்பட்ட அனைவரையும் பாளையத்திற்கு புறம்பாக்குமாறு இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையிடு. மக்களிடையே நான் தங்கியிருக்கும் பாளையத்தை அவர்கள் தீட்டுப்படுத்தி விடாதபடி ஆணாயினும் பெண்ணாயினும் அவர்களை பாளையத்திற்கு புறம்பாக்கி விடுங்கள். இஸ்ரேல் மக்கள் அவ்வாறு அவர்களை பாளையத்திற்கு புறம்பே துரத்தி விட்டனர். ஆண்டவர் மோசேயிடம் சொன்னபடியே இஸ்ரேல் செய்தனர். தவறுகளுக்கான அபராதம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரேல் மக்களிடம் சொல், மனிதர் ஆண்டவரை மீறி செய்யும் பாவங்களில் எதையும் ஒரு ஆணோ பெண்ணோ செய்து குற்றவாளியானால் அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட வேண்டும். தீங்கிழைக்கப்பட்டவனுக்கு ஈடு கட்டி அத்துடன் 5இல் 1 பங்கை கூட்டி கொடுக்க வேண்டும். குற்ற ஈட்டு தொகையை பெற்றுக்கொள்ள முறை உறவினன் இல்லையெனில் அந்த குற்ற ஈட்டு தொகை ஆண்டவருக்கு, அதாவது குருவிடம் சேரும். இது அவன் குற்ற நீக்கத்துக்காக செலுத்தும் ஈட்டு பலி. ஆட்டை தவிர சேர வேண்டியது இஸ்ரேல் மக்கள் குருவிடம் கொண்டு வரும் புனித பொருள்கள் அனைத்திலும் உயர்த்தி படைப்பவை அவனையே சாரும். ஒவ்வொரு மனிதனின் புனித பொருள்களும் அவனுக்குரியவை. ஆனால் அவன் குருவுக்கு கொடுப்பது அவனையே சேரும். மனைவியரை ஐயுறும் கணவர்களின் வாழ்க்கைகள். மேலும் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரேல் மக்களிடம் சொல், ஒருவன் மனைவி நெறி தவறி அவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தால் வேறொருவன் அவளோடு படுத்து உடலுறவு கொள்ள அது அவள் கணவனின் கண்களுக்கு மறைக்கப்பட்டு அவள் கரைப்பட்டு இருந்தும் கண்டுபிடிக்கப்படாதிருந்து அவள் தவறு செய்த நிலையிலேயே பிடிக்கப்படாமல் இருந்தால், வெஞ்சினத்தின் ஆவி கணவனை ஆட்கொண்டு தன்னையே கரைப்படுத்திவிட்ட மனைவியின் மேல் அவன் வெகுண்டு எழுந்தால், அல்லது வெஞ்சினத்தின் ஆவி அவனை ஆட்கொண்டு தன் மனைவி தன்னையே கரைப்படுத்தியிருந்தும் அவன் வெகுண்டெழுந்தால், தன்னையே கரைப்படுத்தாதிருந்தும் அவன் வெகுண்டெழுந்தால், அவன் தன் மனைவியை குருவின் முன் கொண்டு வர வேண்டும். அவளை முன்னிட்டு தேவைப்படும் 10இல் 1 ஏப்பா வார்கோதுமை உணவை படைக்க வேண்டும். அவன் அதன் மேல் எண்ணெய் ஊற்றவோ தூப பொருள் தூவவோ கூடாது. ஏனெனில் அதை நினைவுபடுத்தும் உணவு படையில், அதாவது குற்றத்தை நினைவு ஊட்டக்கூடிய சினத்தின் உணவு படையில். பின் குரு அவளை கூட்டிக் கொண்டு வந்து ஆண்டவர் முன் நிறுத்துவார். குரு ஒரு மண் பாத்திரத்தில் புனித நீர் எடுத்து திருக்கூடாரத்தின் தரையில் இருந்து கொஞ்சம் துகள் எடுத்து நீரில் போடுவார். குரு அப்பெண்ணின் தலைமுடியை களைத்து விட்டு வெஞ்சினத்தின் உணவு படையலாகிய நினைவுபடுத்தும் உணவு படைகளை அவள் கையில் வைப்பார். சாபத்தை கொண்டு வரும் கசப்பு நிறையும் குரு தன் கையில் வைத்திருப்பார். அதன் பின்னர் குரு அவளை ஆணையிட சொல்லி கோர வேண்டியது, நீ உன் கணவனின் அதிகாரத்திற்கு உட்பட்டிருக்கும் பொழுது வேறு எந்த மனிதனும் உன்னோடு படுக்காமலும் நீ ஒழுக்கக்கேட்டுக்கு உடன்படாமல் இருந்தால் சாபங்களை கொண்டு வரும் இக்கசப்பு நீர் உன்னை ஒன்றும் செய்யாது. ஆனால் நீ உன் கணவனின் அதிகாரத்திற்கு உட்பட்டிருந்தும் நெறித்தவரை உன்னையே கரைப்படுத்தி உன் கணவன் தவிர வேறொருவன் உன்னோடு படுத்திருக்க உடன்பட்டால், குரு அப்பெண்ணை சாப ஆணையிட சொல்லி அவளிடம், அவன் உன் தொடைகள் அழுகி விழவும் உன் வயிறு வீங்கவும் செய்து உன் மக்களிடையே உன்னை ஒரு சாபமாகவும் ஆணை கோற்றாகவும் ஆக்குவார். சாபத்தை கொண்டு வரும் இந்த நீர் உன் குடல்களில் இறங்கி உன் வயிற்றை வீங்க செய்து உன் தொடைகளை அழுகி விழ செய்யட்டும் என்பார். அதற்கு அப்பெண் ஆமேன் ஆமேன் என்பாள். பின்னர் குரு இச்சாபங்களை ஓர் ஏட்டில் எழுதி கசப்பு நீரால் அவற்றை அழித்து விடுவார். சாபத்தை கொண்டு வரும் கசப்பு நீரை அப்பெண் குடிக்க செய்வார். சாபத்தை கொண்டு வரும் அந்நீர் அவளுக்குள் சென்று கொடிய வேதனையை உண்டாக்கும். குரு வெஞ்சினத்தின்
உணவு படையலை பெண்ணின் கையில் இருந்து வாங்கி அதை ஆண்டவர் முன்னிலை ஆட்டி பலிப்பிடத்திற்கு கொண்டு வருவார். குரு அந்த உணவு படையிலிருந்து அதன் நினைவு பகுதி அவர் கைப்பிடி எடுத்து அதை பிடத்தின் மேல் எரிந்து விடுவார். இறுதியாக அப்பெண் அந்நீரை குடிக்க செய்வான். அவன் அவளை நீர் குடிக்க செய்யும் பொழுது அவள் உண்மையிலேயே தன்னை கரைப்படுத்தி தன் கணவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருந்தாள். சாபத்தை கொண்டு வரும் நீர் அவளுக்குள் போய் கொடிய வேதனையை உண்டாக்கும். அவள் வயிறு வீங்கி தொடைகள் அழுகி விழும். அவள் தன் மக்களிடையே ஒரு சாபமாக இருப்பாள். ஆனால் அப்பெண் கரைபடாத துயவளாய் இருந்தாள். அவளுக்கு ஒரு கேடும் வராது. அவள் குழந்தையை கருத்தரிப்பாள். வெஞ்சனத்தின் வேலைகளில் இதுவே சட்டம். அதாவது ஒரு மனைவி தன் கணவன் அதிகாரத்திற்கு உட்பட்டிருந்தும் நெறித்தவறிய தன்னையே கரைப்படுத்தி இருந்தால், அல்லது வெஞ்சனத்தின் ஆவி ஒரு மனிதன் அவன் மேல் வந்து அவன் மனைவி மேல் வெகுண்டெழுந்தால் அவன் அவளை ஆண்டவர் திருமுன் நிறுத்துவான். குரு இச்சட்டத்தை எல்லாம் அவரிடம் செயல்படுத்துவார். ஆடவன் தன் குற்றப்பழி அற்றவனாவான், பெண்ணோ தன் குற்றப்பழியை சுமப்பாள். வாசிக்க தெரிந்தவர்களோட்ட எண்ணிக்கை 3, 4, 5 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சியும் சதா காலங்களும் உண்டாகட்டும். தொடர்ந்து தொடர் வேகத்தை இணைந்திருங்கள். கர்த்தர் நம் குடும்பங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.